Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. ಶುಭವನ್ನು ಕೋರುತ್ತೇನೆ. நல்லா இருக்கீங்களா? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? பயப்படாதீங்க. ಹೆದರಬೇಡಿ. இன்றைக்கு ಇವತ್ತು ஏசப்பா வார்த்தை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯ உங்களை ನಿಮ್ಮನ್ನು ஒரு சந்தோஷமா மாற்றும். ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡಿ. இன்றைக்கு ஏசப்பா வார்த்தை ಇವತ್ತು ಯೇಸುವಿನ உங்க ಮಾತು கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ಒರೆಸುತ್ತದೆ. ஒரு 5 நிமிஷம் டைம் ரெடி பண்ணிட்டு ಒಂದು 5 ನಿಮಿಷ ನೀವು ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟು வாங்க அந்த வார்த்தை கேளுங்க. ಬನ್ನಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. வேதம் என்ன சொல்லுது தெரியும்? சங்கீதம் 84 அதிகாரம் 6 வசனம். ಕೀರ್ತನೆ 84ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து. ಅವರು ಕಣ್ಣೀರಿನ ತಗ್ಗನ್ನ ದಾಟುವಾಗ, கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ கடந்து ಅವರು ಕಣ್ಣೀರಿನ ತಗ್ಗನ್ನು ದಾಟಿ நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். ಅದನ್ನು ನೀರಿನ ಒರತೆಯಾಗಿ, ನೀರಿನ ಬುಗ್ಗೆಯಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು. நல்லா கவனிக்கணும். ಗಮನಿಸಿ, வேதம் என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ? ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு கண்ணீரோ ஒரு பிரச்சனையோ போராட்டமோ இருக்கும்போது ಒಂದೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೂ ಯಾವುದೋ ಒಂದು ಹೋರಾಟ, ಒಂದು ಕಣ್ಣೀರು, ಒಂದು ಕಷ್ಟ ಇರುವಾಗ நீங்க கேட்கறீங்க, கண்ணீர்ல தான் இருக்கிறீங்க. ನೀವು ಕೇಳುವಂತ ನೀವು ಕಣ್ಣೀರಲ್ಲಿ உங்க கண்ணீரை துடைக்க முடியாத கண்ணீர் தான் இருக்கிறீங்க. ಒರೆಸಲಾರದಂತ ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿ ಇದ್ದೀರಲ್ವೇ? கொஞ்சம் கவனமா கேளுங்க. ಸ್ವಲ್ಪ ಗಮನ. கண்ணீரை துடைச்சிட்டு கேளுங்கம்மா. ಕಣ್ಣೀರನ್ನ ಒರೆಸಿಕೊಂಡು ಕೇಳಿ. வேதம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவர்கள் ಅವರು கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடப்பார்கள். ಕಣ್ಣೀರೆಂಬಂತ ತಗ್ಗನ್ನ ದಾಟಿ ಹೋಗ್ತಾರೆ. பிரச்சனை சொல்யூஷன் என்ன கேட்கிறோம்? ಏನ್ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ? பரிகாரம் என்ன தெரியல? ಪರಿಹಾರ ಏನ್ அது நம்ம உருவ கடந்து போறதான் பரிகாரமே. ಅದ್ ದಾಟಿ ಹೋಗುವಂತದ್ದೇ ಪರಿಹಾರ. எதை கண்ணோம்? ಯಾವುದು? எந்த கண்ணீர் உங்களுக்கு முன்பதா இருக்கிறது? ಯಾವ ಕಣ್ಣೀರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ? எந்த செங்கடல் உங்களுக்கு முன்பதா நின்று ಯಾವ கொண்டிருக்கிறது? ಕೆಂಪು ಸಮುದ್ರ ನಿಮ್ಮ ಮುಂದೆ? எந்த யோர்தான் உங்களுக்கு முன்பதா தடையா இருக்கிறது? ಯಾವ ಯೋರ್ದಾನ್ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ತಡೆಯಾಗಿ? எந்த தண்ணீர் உங்களுக்கு சாபமாய் கசப்பாய் மாறி இருக்கிறது? ಯಾವ ನೀರು ನಿಮಗೆ ಕಹಿಯಾಗಿಯೂ ಶಾಪವಾಗಿ? எந்த எரிகோ கோட்டை உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறது? ಯಾವ ಎರಿಕೋ ಕೋಟೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ವಿರೋಧವಾಗಿ? எந்த பெலிஸ்தியரோ அமலேக்கரோ உங்களுக்கு விரோதமாய் நின்று ಯಾವ கொண்டிருக்கிறது? ಅಮಲೇಕಿಯರು, ಫಿಲಿಸ್ಟರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ವಿರೋಧವಾಗಿ எந்த ನಿಂತಿದ್ದಾರೆ? வனாந்தரம் உங்களுக்கு வழியில்லாதபடி அடைக்கப்பட்டது? ಯಾವ ಅಡವಿಯು ನಿಮಗೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲದೆ ನಿಮಗೆ ಅದು ತಡೆಯಾಗಿದೆ? எந்த ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ? ಯಾವ ಅರಸರು ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದರೋ? எந்த பாலாக்கு விரோதமாய் நினைவுகளை கொண்டு வந்தார்கள்? ಯಾವ ಪಾಲಕರು ನಿಮಗೆ ವಿರೋಧವಾದಂತ ಆಲೋಚನೆಯನ್ನು? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ அந்த பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಆ ತಗ್ಗನ್ನ ನೀವು ದಾಟಿ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ உங்களுக்கு ಹೇಳ್ತದೆ. முன்பதாக நின்ற செங்கடலை ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತಂತ நீங்க தான் கடந்து போறீங்க. ನೀವೇ ದಾಟ್ತೀರಿ. ஐயோ, விழுந்துருமா, ಬಿದ್ದೋಗ್ತೀರಾ? மறித்துருமா, ಸತ್ತೋಗ್ತೀರಾ? குடும்பம் கிடைக்காதா, ಕುಟುಂಬ ಬದುಕುತ್ತಾ? இந்த கடன் அடையுமா, ಸಾಲ வியாதி நீங்குமா, ರೋಗ இப்படி ನೀಗುತ್ತಾ? பலவிதமான குழப்பத்துல சூழ்நிலை ಈಗ இருக்கு. ಹಲವಾರು ಗಲಿಬಿಲಿಯಾದಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದೀರಿ. இந்த வார்த்தை எழுதப்பட்ட நோக்கம் என்ன? ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு சொல்யூஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಪರಿಹಾರವನ್ನು இப்படி ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்ல ஆண்டவர் பார்த்து, ಈಗ ನೀವು ಹೇಳ್ಬೇಕು, எனக்கு முன்பா இருக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடக்கபடியா தேவ கிருபையின் மேல் இறங்கட்டும். ನನ್ನ ಮುಂದೆ ಇರುವಂತ ಈ ಕಣ್ಣೀರೆಂಬ ತಕ್ಕನ್ನ ದಾಟುವಂತ ದೇವ ಕೃಪೆ ನನ್ನ நீங்க ಸಂಕಟ கடந்தீங்க சகோதரி, ದಾಟ್ತೀವಿ. யோர்தானை தாண்டுவீங்க, ಯೋರ್ದಾನ್ எரிகோவை தாண்டுவீங்க, ಎರಿಗೋ ದಾಟ್ತೀವಿ. இந்த செங்கடலை தாண்டுவீங்க. ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನ ದಾಟ್ತೀವಿ. உனக்கு முன்பா இருக்கிற கடலை, உனக்கு முன்பா இருக்கிற சூழலை மாறும். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ಸಮುದ್ರ, ನಿಮಗೆ ಮುಂದೆ ಇರುವಂತ ಈ ಸಂಕಟದ ಸ್ಥಿತಿ ನೀಗಿ வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு அவர்கள் உருவ கடந்து போவார்கள். ಆ ಕಣ್ಣೀರೆಂಬಂತ ತಗ್ಗನ್ನ ಅವರು ದಾಟಿ ಹೋಗ್ತಾರೆ. தாண்டி போவது மாத்திரமல்ல, ದಾಟಿ ಹೋಗೋದು அதை ಮಾತ್ರ, கடந்து போகிற பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு ಅದನ್ನ வைத்திருக்கிறார். ದಾಟಿ ಹೋಗುವಂತ ದೊಡ್ಡ ಕೃಪೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த வனாந்திரமோ, ಆ அந்த ಅಡವಿ, கண்ணீரோ, ಆ ಕಣ್ಣೀರು, அந்த பள்ளத்தாக்கோ ಆ ತಗ್ಗು உங்களுக்கு மழையாகவும் குளமாகவும் ஆசீர்வாதமாகும். ನಿಮಗೆ ಅದೇ ನೀರಿನ ಒರತೆಯಾಗಿ, ನೀರಿನ ಸ್ಥಳವಾಗಿ, ನಿಮಗೆ ಅದು ನೀರಿನ ಹೊಳೆಯಾಗಿ ಮಾತ್ರ. Praise God. Hallelujah. Hallelujah. இதுவரை உங்களுக்கு தடையா இருந்தது. ಇವರೆಗೆ ನಿಮಗೆ ತಡೆಯಾಗಿದೆ. மீகா 2:13 சொல்லுகிறது, ಮೀಕ 2:13 ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು அந்த தடைகளை உடைப்பார். ಆ ತಡೆಗಳನ್ನ ಮುರಿತಾರೆ. ரோமர் 16:20 ರೋಮ சொல்லுகிறது, 16:20 அந்த ಹೇಳ್ತಾರೆ, சாத்தான ஒரு காலில் நசுக்கி ஜெயம் எடுப்பார். ಸೈತ ನಿಮ್ಮ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಸಿಬಿಟ್ಟು எரேமியா 1:19 சொல்லுகிறது, ಎರೇಮಿಯ 1:19 அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். ಅವರು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ
ವಿರುದ್ಧವಾಗಿ உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ಆದರೆ ಅವರು ನಿನ್ನ உன்னை ಸೋಲಿಸಲಾರರು. ರಕ್ಷಿಸುವಬಡಿ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. 23வது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், 23ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ದಾವೀದನು மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், ಮರಣವೆಂಬ ಕಾರ್ಗತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಾನು ಮರಣದ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆದರು. அன்பு சகோதரி சகோதர, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ வேதம் சொல்லுகிறது கவனித்து பாருங்கள். ವಾಕ್ಯ ಹೇಳುವುದನ್ನ ಗಮನಿಸಿ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ಮರಣವೆಂಬ ಕಣಿವೆ ಎಂಬ ಕಾರ್ಗತ್ತಲಲ್ಲಿ ನಡೆದರು. பொல்லாப்புக்கு பயப்படு. ಯಾವ ಕೇಡಿಗೂ ನಾನು ಅಂಜೆನು. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். ದೇವರೇ ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ நான் ಇದ್ದೀಯಾ? சொல்றேன், ನಾನು ನಿಮ್ಮ ನೋಡಿ கர்த்தர் உங்க கூட ಹೇಳ್ತೇನೆ. இருக்கிறார். ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. எழுபுங்க, ಎದ್ದೇಳಿ கண்ணீரை தொடங்க, ಕಣ್ಣೀರನ್ನ ಒರೆಸಿ முகத்தை கழுவுங்க, ಮುಖ ಒರೆಸಿ கொஞ்சம் மகிழ்ச்சியா மாற்றுங்க. ಸಂತೋಷವಾಗಿ கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. இன்னும் உங்களுக்கு விசுவாசம் ಇನ್ನು வரலையா? ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ 1 நாளாகம் 4:10 பாருங்க. ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ 4:10 ನೋಡಿ. யாபேஸ் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? ಯಾಪೇಚನು ಏನಂತ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ? ஆண்டவரே, ದೇವರೇ, நீர் என்னை ஆசீர்வதியும், ನೀ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. உம்முடைய ಕೈ ಕೂಡ இருக்கட்டும், ನಿನ್ನ ಹಸ್ತ ನನ್ನ ಜೊತೆಲಿರಲಿ. தீங்கிலிருந்து துக்கப்படுத்தக்கூடாது. ಯಾವ ಕೇಡು ನನ್ನನ್ನ ಬಳಿ என் ಬರಬಾರದು. எல்லைகளை விரிவாக்கும். ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ವಿಸ್ತರಿಸು. எஸ், நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ನೀವು ದೇವರ ನೋಡಿ ಹೀಗೆ, என்னை ஆசீர்வதி, எல்லை ನನ್ನ விரிவாக்கும். ಆಶೀರ್ವದಿಸು, ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯ என் ஆசீர்வாதத்தை தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು, ಯಾವ ಕೇಡು ನನ್ನ ಮುಟ್ಟಬಾರದು. என் ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். ನೀನು ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು, ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯಗಳು ವಿಸ್ತಾರವಾಗಲಿ. நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது ನೀ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು, தீமை என்னை தொடாது. ಯಾವ ಕೇಡು ನನ್ನ ஏதாவது ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. தீமை சொல்லிருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ನನಗೆ ಕಷ್ಟ ஆண்டவர் ಕೇಳಿದ್ರೆ உங்கள் ஆசீர்வாதத்தை உணரும் பொழுது, ಆ ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும் போது, ವಾಗ್ದಾನವನ್ನು ನಾವು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡು நீங்க சொல்றீங்க, ನೀವು ಹೇಳ್ತೀರಾ, என் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார். ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ಕರ್ತನು ವಿಸ್ತರಿಸಿದ್ದಾನೆ. ஒவ்வொருடைய எல்லை விரிவாக்குறதா அவருடைய வேலை. ಒಂದೊಂದು ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ವಿಸ್ತರಿಸುವುದೇ உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்களை எல்லைகளை விரிவாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடி காக்கிற கர்த்தர். ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ, ಯಾವ ಕೇಡು ನಿಮಗೆ ಬರದಂತೆ ಕಾಯುವಂತ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರು. ஏன் அந்த வார்த்தை யாபே சொல்லுகிறது? ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನ ಯಾಬೇಚನ ಹೇಳ್ತಾನೆ? அவருடைய தாய் சொல்லுவார், ಅವ್ರ ತಾಯಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ನಾನು ದುಃಖದಿಂದ ಪಡೆದ மகனே, உன்னை நிமித்தமா எனக்கு பெரிய இழப்பு துக்கம். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನನಗೆ ಬಹಳ ಕಷ್ಟ, ದುಃಖ. வார்த்தை கேட்ட உடனே ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ಅವನ ಹೃದಯ ವೇದನೆಯಾಯಿತು. ஆண்டவர்கிட்ட போனான், ದೇವರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾನೆ, கண்களை ஏறெடுத்தான். ತನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ என் தாய் ನೋಡ್ತಾನೆ. எப்போதும் துக்கம் துக்கம் வேதனை. ನನ್ನ ತಾಯಿ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಗ್ಗೆ ದುಃಖ 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 ಅಂತ இப்ப ಹೇಳ್ತಾನೆ. நீங்க என் துக்கத்தை மாற்றும். ಇವತ್ತು ನೀನು ನನ್ನ ದುಃಖವನ್ನು ಮಾಡು. நீர் என் எல்லை விரிவாக்கும். ನೀನು ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು நீர் ವಿಸ್ತರಿಸು. என்னை ஆசீர்வதி. ನೀನು ನನ್ನನ್ನು உம்முடைய ಆಶೀರ್ವದಿಸು. கரத்தை என் மேல் வை. ನಿನ್ನ ಹಸ್ತವನ್ನು ನನ್ನ ಮೇಲಿಡು. எஸ் 53:5 சொல்லுங்க, ಯೆಶಾಯ 53:5 ಹೇಳ್ತದೆ, கடும்புள்ள கரத்தை நம்ம மேல வைத்தார். ಅವರ ಬಾಸುಂಡೆಯಿಂದ ಹಸ್ತವನ್ನ ನಮ್ಮ ಮೇಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சகோதரி, ಸಹೋದರಿ, உள்ள காயத்தால் இருப்பதை பார்க்க, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಗಾಯವಾಗಿ அழுவதற்கு பலம் இல்லை. ಅಳುವುದಕ್ಕೂ ಬಲ ಇಲ್ಲ. இரவுல கதறி கதறி அழுவ, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಜೋರಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. இரவுல தூங்கவே முடியல. ರಾತ್ರಿ ನಿದ್ರೆಲೇ ಬರಲ್ಲ. பாக்குற உனக்கு ನೋಡುವಂತ ನಿನ್ನ எஸ் 53:5 ஒரு ஆறுதலான மருந்தெடுத்துக்கும். ಯೆಶಾಯ 53:5 ಒಂದು ಸಂತೈಸುವಂತ ಒಂದು ಔಷಧಿ ಆಗಿದೆ. கரம், உம்முடைய காயமுள்ள கரம், ನಿನ್ನ ಗಾಯವುಳ್ಳ ಹಸ್ತ, தழும்புள்ள கரம், ಬಾಸುಂಡೆ ಇರುವ ಹಸ್ತ, ஆண்டவரே என்ன குணமாக்கும். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸು. இயேசுவே என்ன குணமாக்கும். ಯೇಸುವೇ ನನ್ನ ಗುಣಪಡಿಸು. காயமுள்ள கரத்தை நான் குணமாக்கும். ನಿನ್ನ ಗಾಯವುಳ್ಳ ಹಸ್ತದ ನನ್ನ ಗುಣವಾಗಬೇಕು. அதோட நின்று போகல. ಅಲ್ಲಿಗೆ ಮಾತ್ರ ನಿಲ್ಲಿಸಿ. இயேசு என்ன வாக்குத்தத்தம் செய்கிறார் தெரியுமா? ಯೇಸು ಏನು ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾ, ಇಗೋ உலகத்தின் முடிவு. ಈ ಲೋಕದ ಯುಗ ಯುಗ ಕಡೆಯವರೆಗೆ. சகோதரி, வார்த்தைக்கு ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ರಿ. உலகத்தின் முடிவு. ಈ ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೆ என்னோடு கூட இருப்பேன் என்று ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೇನೆ. ஆண்டவரே சொல்லி, ದೇವರೇ ನಮಗೆ எவ்வளவு பெரிய வார்த்தை, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ எவ்வளவு ಮಾತು, பெரிய மிராக்கல். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ பயந்து கிருந்தியா ಹೆದರ್ತಾ இந்த ಇದ್ರು. வருஷத்தை, ಈ ವರ್ಷ, இந்த மாதத்தை ಈ ತಿಂಗಳ நான் எப்படி கடந்து ಹೇಗೆ போக? ದಾಟಿ ಹೋಗೋದು? நோ பயப்படாத. ಹೆದರಬೇಡಿರಿ. வாக்குத்தத்தம் செய்த ஒரு உண்மை இல்ல. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಆತನು ನಂಬಿಗಸ್ತ. என்ன சொல்லாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? உலகத்தின் முடிவு வரைக்கும் உன் கூட. ಈ ಲೋಕದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೇನೆ. ஆமா, ಹೌದು, பயப்படாத, ಹೆದರಬೇಡಿ, பயப்படாத. ಅಂಜಬೇಡಿ. உன் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಕರ್ತನು ಇಷ್ಟವಾಗಿದ್ದಾರೆ, ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ. சங்கீதா என்கிற பேருள்ள, ಸಂಗೀತ ಎಂಬ ಹೆಸರುಳ್ಳ, சாராள் என்கிற பேருள்ள ಸಾರಾಳ ಎಂಬ ಹೆಸರುಳ್ಳ 2 பேர் துக்கத்தோடு இருப்பாங்க. ಇಬ್ಬರು ದುಃಖದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, ದೇವರ ವಾಕ್ಯ உங்க கூட ஆண்டவர் இருக்கிறத ನಿಮ್ಮ ಜೊತೆ ದೇವರು உங்களால உணரவே முடியலையா? ನಿಮ್ಮನ್ನು ಗ್ರಹಿಸ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗ್ತಾ எடுத்து ಇಲ್ಲ. படிச்சு ವಾಕ್ಯವನ್ನು ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. ದೇವರನ್ನು நீங்க ನೋಡಿ சொன்னீங்களே, ನೀವು ಹೇಳಿದ್ರೆ உலகத்தின் முடிவு பரிதம் ಈ ಲೋಕದ ಅಂತ್ಯದವರೆಗೂ என்னோடு இருப்பார் சொன்னீங்க. ನನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತೀನಿ ಅಂತ இப்ப ಹೇಳಿದ್ರಲ್ಲ. எழுத உதவி செய். ಈಗ ನಾನು ಎದ್ದೇಳುವುದಕ್ಕೆ பிரகாசிக்க உதவி செய். யாபேசின் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தீரே. ಯಾಬೇಚನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಆಶೀರ್ವದಿಸಿದೆಯಲ್ಲ. 84 சங்கீதத்துல 84 கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவ கடந்து போகும்னு சொன்னீங்க. ಕಣ್ಣೀರೆಂಬ
ತಗ್ಗನ್ನ ದಾಟಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ நீங்க கடக்க போறீங்க. ಸ್ವಾಮಿ ನೀವು ಹಾಗೆ தைரியமா இருங்க. ಧೈರ್ಯ எந்த சூழ்நிலை ಯಾವ எந்த ಸಂಕಟ, காரியமும் ಯಾವ ರೀತಿಯಾದ உங்களை ಸಂಕಟ மேற்கொள்ளவே முடியாது. ನಿಮ್ಮನ್ನ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ஏன் ಸಾಧ್ಯ. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உங்க கூட இருக்கிறவர் ನಿಮ್ಮ ಜೊತೆ செய்ய முடித்தவர், ಜಯ ಹೊಂದಿದ வெற்றி தந்த தேவன், ಜಯವನ್ನು யெகோவா நிசி. ನಿಸ್ಸಿ. ஆமென். ಆಮೆನ್. எழும்புங்க சகோதரர். ಎದ್ದೇಳಿ ಸಹೋದರ. வார்த்தை பிடிச்சுக்கல, ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದು வாக்குத்தத்தத்தை பிடிச்சு வாக்தானம் கர்த்தரோட பேசுங்க, ಕರ್ತನ அற்புதத்தை காணுங்க. ಅದ್ಭುತವನ್ನು அதி சீக்கிரமா ராஜா ಅತಿ ಬೇಗ ರಾಜನು ಬರುತ್ತಾನೆ. அவரை சந்திக்க ஆயத்தமா. ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರ. ಆಮೆನ್. கண்களை மூடு. ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் ಕೃಪೆಯಲ್ಲಿ ಕೈನಿಕರ பிள்ளைகள் ಐಶ್ವರ್ಯ பார்த்து கொண்டிருக்கிறது. ನೋಡುತ್ತಿರುವಂತೆ இந்த வாக்குத்தத்தத்தை, ವಾಗ್ದಾನ, இந்த வார்த்தைகளை ಈ ವಾಕ್ಯ ஏதோ ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக்கு சொந்தம். ಯಾವುದೋ ಒಂದು ವಾಕ್ಯ ಅವರಿಗೆ ಸ್ವಂತ. ஏதோ ஒரு வார்த்தை மூலம் அந்த பிள்ளை உள்ள கிரியை செய்யும். ಯಾವುದೋ ಒಂದು ಮಾತು ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ஏதோ ಮಾಡಿ, ஒரு வாக்குத்தத்தம் அந்த பிள்ளைக்கு உரிமையாகும். ಯಾವುದೋ ಒಂದು ಮಾತು ಅವರಿಗೆ ಸ್ವಾಧೀನವಾಗ್ತದೆ. தகப்பன் நல்லவா, ನಿನ್ ತಂದೆಯಲ್ಲವೇ பிள்ளைக்கு மனமே ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕನಿಕರಿಸು. கண்ணீரோடு இருக்கிற ಕಣ್ಣೀರಿನ சங்கீதா, ಸಂಗೀತ, சாரால் ಸಾರಾ உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ಕಣ್ಣೀರು ಒರೆಸಲು. வெறும் சங்கீதா சாராளுக்கு மாத்திரம் ಸಂಗೀತ ಸಾರಾಳಿಗೆ ಮಾತ್ರ, லட்சக்கணக்கான கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கும் ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತ இந்த ಮಕ್ಕಳಿಗೆ வாக்கு தத்துவம் ಈ ವಾಕ್ಯ எப்படிப்பட்டது? ಎಂತದು? கண்ணீரின் பள்ளு தாக்கை உருவ கடக்கிறதா இருக்கிறது. ಕಣ್ಣೀರೆಂಬ ತಗ್ಗನ್ನ ದಾಟುವಂತದಾಗಿದೆ. அதுக்கு நீர் அனுக்கிரகம் செய். ಅದಕ್ಕೆ ನೀನು பிள்ளைகள் ಅನುಗ್ರಹಿಸು. மீது மனவரும் ಮಕ್ಕಳ ಮೇಲೆ உடைந்து ಕನಿಕರಿಸು. போன உள்ளவர்களுக்கு, ಮುರಿದು ಹೋದ ಹೃದಯಗಳನ್ನು நம்பிக்கை ಸಂತೈಸು. அற்றவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. ನಂಬಿಕೆ ಕಳ್ಕೊಂಡವರಿಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನು பலம் ಉಂಟು ಮಾಡು. இல்லாதவர்களுக்கு நீரே பல. ಬಲ ಇಲ್ಲದವರಿಗೆ ನೀನೇ ಬಲ. உடைய வார்த்தை அனுப்பி ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು 107 சங்கீத 20 வசனம் 107:20 உடைய வார்த்தை அனுப்பி ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು பிள்ளைகளை ಕಳಿಸಿ. குணமாக்குகிறார். ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ ನನ್ನ ಜನರನ್ನು ಗುಣಪಡಿಸಿ. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ನೋಡುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸು. வேதனைகள் நீங்குவதாக, ವೇದನೆಗಳು மன ನೀಗಿ, குழப்பங்கள் பயங்கள் மாறுவதாக, ಹೃದಯದ ಗಲಿಬಿಲಿಗಳು ಎಲ್ಲ ಚಿಂತೆಗಳು குடும்பத்தில் ನೀಗಿ, இருக்கிற எல்லா பயங்கள் இருளின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறது. ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ಭಯ ಎಲ್ಲ ಕತ್ತಲೆ ದುರಾತ್ಮಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಓಡಿಸಿ. எல்லா கிருமியின் ஆவிகள் மாறுவதாக, ಎಲ್ಲ ವಿಭಾಗವಾಗಿರುವ ದೂರ ದೂರ ಇರುವಂತ ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ದೂರ ಹೋಗಲಿ. தூக்கத்தையும் சோர்வுகளை கொண்டு வரும் ஆவிகளை முறியடிக்கும். ದುಃಖವನ್ನು ಮನರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನೆ ಸೋಲನ್ನು ತರುವಂತೆ ಎಲ್ಲ ಕ್ರಿಯೆಗಳು ಓಡಿ ಹೋಗಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ அற்புதம் நடக்கட்டும். ಅದ್ಭುತ ನಡೆಯುವ. வல்ல தாக்கை உருவ கடக்கபடியான அனுக்கரணமா கிருபை செய்கிறார். ಕಣ್ಣೀರ ತಗ್ಗನ್ನ ದಾಟುವಂತ ಕೃಪೆ ಅವರಿಗೆ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. செய்வதற்காக நன்றி. ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ இயேசுவின் நாமத்தில் ஜெபி. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நல்ல ಪ್ರಾರ್ಥನೆ பிதாவே. ತಂದೆಯಾದ ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயப்படாதீங்க. ಹೆದರಬೇಡಿ. இயேசு கிருபை. ಯೇಸುವಿನ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಿ. God bless you. God bless you.